வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகள் தமிழகத்தையே பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. கள்ளச்சாராயம் குடித்து பலியானோர் எண்ணிக்கை 50ஐ எட்டியிருக்கிறது. இதையடுத்து திமுக அரசை எதிர்க்கட்சியான அதிமுக கடுமையாக விமர்சித்து வருகிறது. பதிலுக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற கள்ளச்சாராய சாவுகளை நீண்ட பட்டியலிட்டு வரும் திமுக தரப்பு அதன் உச்சமாக 53 பேரை பலிகொண்டு 200க்கும் மேற்பட்டோரின் கண் பார்வையை பறித்த 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற பண்ருட்டி கள்ளச்சாராய கோர சம்பவம் குறித்து மேற்கோள் காட்டி வருகின்றனர். 2001ஆம் ஆண்டு வட தமிழகத்தையே உலுக்கிய பண்ருட்டி கள்ளச்சாராய கோர சம்பவம் குறித்து சுருக்கமாக பார்ப்போம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே இருக்கும் நத்தம் மற்றும் அருங்குணம் ஆகிய 2 கிராமங்களில் உள்ள விவசாய கூலி தொழிலாளர்கள் தங்களது விவசாய வேலையை முடித்துவிட்டு வழக்கமாக மாலை வேளைகளில் தாங்கள் பாக்கெட் சாராயம் வாங்கும் அப்பகுதியை சேர்ந்த சின்ன பொண்ணு என்கிற சாராய வியாபாரியிடம் சாராயம் வாங்கி அருந்தியுள்ளனர். மொத்தம் 300 பேர் இப்படி கள்ளச்சாராயம் குடித்துள்ளனர். அதில் பலரும் சாராயம் குடித்த உடனேயே நின்ற இடத்தில் இருந்து மயங்கி உள்ளனர். இதையடுத்து சாராயத்தில் ஏதேனும் கோளாறோ என்று பரிசோதித்து பார்க்க ஒரு பாக்கெட் சாராயத்தை பிரித்து அருந்திய சாராய வியாபாரி சின்ன பொண்ணுவும் உடனடியாக மயங்கி உயிரிழந்தார். அதையடுத்து அவரிடம் சாராயம் வாங்கி அருந்திய பலருக்கும் கடும் உடல்நல குறைபாடு ஏற்படவே விஷயம் காட்டு தீயாக பரவியது. உடனடியாக அரசு அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட அனைவரையும் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் அனுமதித்தனர். அனுமதித்த சில நிமிடங்களிலேயே 53 பேர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக அறிவித்த அங்கிருந்த தலைமை மருத்துவர் நாராயணசாமி மேலும் துரிதமாக செயல்பட்டு சிகிச்சை பெற்று வந்த 200க்கும் மேற்பட்டோரை காப்பாற்ற தீவிரமாக போராடினார். இன்று போல் அந்த காலகட்டத்தில் சமூக வலைதளங்கள் இல்லாததால் இந்த விவகாரம் பெரிய அளவில் தமிழகம் தழுவிய கவனத்தை உடனடியாக பெறவில்லை. பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்த ஒரே அரசியல் தலைவர் டாக்டர் ராமதாஸ் மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. சம்பவத்திற்கு பொறுப்பேற்று அன்றைய முதல்வர் ஜெயலலிதா உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு அளிக்க வேண்டும் என்றும் அப்போது ராமதாஸ் வலியுறுத்தினார். ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத முதல்வர் ஜெயலலிதா உடனடியாக சென்னையிலிருந்து டாக்டர் ராஜி தலைமையிலான மருத்துவ குழுவை கடலூருக்கு அனுப்பியதோடு இதற்கு மேலும் ஒரு உயிர் கூட பலியாகக்கூடாது என்றும் அவர்களிடம் கடுமையாக உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து துரிதமாக செயல்பட்ட மருத்துவ குழுவினர் தீவிர சிகிச்சையில் இருந்த 200க்கும் மேற்பட்டோருக்கு உயர்தர சிகிச்சைகள் அளித்து உயிரை காப்பாற்றினாலும் கிட்டத்தட்ட 200 பேர் தங்களது கண் பார்வையை முழுவதுமாக இழந்தனர். இந்த சம்பவம் முதல்வர் ஜெயலலிதாவை கடுமையாக பாதித்தது. கொத்து கொத்தாக இறந்த அப்பாவி மக்களுக்காக ஜெயலலிதா அப்போது கண்ணீர் விட்டதாகவும் கூறப்படுகிறது. உடனடியாக கள்ளச்சாராயம் காய்ச்சுவோர் மற்றும் விற்பவர் என்று அனைவரையும் ஜாமீனில் வெளிவர முடியாத குண்டர் சட்டத்தில் அடைக்க உத்தரவிட்டார் ஜெயலலிதா. தொடர்ந்து அடிமட்ட தொழிலாளர்கள் கள்ளச்சாராயத்தை நாடுவதற்கான காரணத்தை அறிய கமிஷன் ஒன்றையும் நியமித்தார். அந்த கமிஷனின் அறிக்கையில் தனியார் வசமுள்ள மதுபான கடைகளில் விலை அதிகமாக உள்ளதாலும் தரமான மதுபானங்கள் கிடைக்காததாலுமே கள்ளச்சாராயத்தை தேடி அடித்தட்டு மக்கள் செல்கின்றனர் என்று அதில் கூறப்பட்டது. இதையடுத்து தனியாரிடம் இருந்த மதுபான கடைகள் அனைத்தும் பறிக்கப்பட்டு டாஸ்மாக் மூலம் அரசே இனி மதுபான கடைகளை நடத்தும் என்றும் மலிவு விலை மதுக்கடைகள் என்று அடித்தட்டு மக்களுக்காக பிரத்யேகமாக மதுபான கடைகள் திறக்கப்படும் என்றும் அன்றைய முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் பாண்டிச்சேரியில் இருந்துதான் வட மாவட்டங்களுக்கு கள்ளச்சாராயம் அதிகம் வருகிறது என்பதையும் கண்டறிந்து அன்றைய பாண்டிச்சேரி முதல்வரிடம் ஆலோசனை நடத்திய ஜெயலலிதா எல்லை பகுதிகளில் 2 மாநில போலீசாரும் இணைந்து கண்காணிக்கும் பிரத்யேக அமைப்பு ஒன்றையும் உருவாக்கினார். அதன் பிறகு இத்தகைய கள்ளச்சாராய சாவுகள் அடியோடு நின்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.